நம்ம பொதுவாக நிறையா விஷயங்களுக்கு எப்போவுமே ஷார்ட்கட்ஸ் தேடுவோம். அதாவது எதையாவது ஈஸியாக செஞ்சிட முடியுமா, இது ஈஸியாக அடைஞ்சிட முடியுமான்ற ஒரு எண்ணம் நமக்கு எப்போவுமே இருக்கும். அது மாதிரி ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் நம்ம தேடுற ஷார்ட்கட்ஸில் சப்ளிமினல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். அதாவது நிறையா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னாவோ இதை பற்றி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாவோ தெரியும். நம்ம சேனல்லையும் நிறையா பேர் இதை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ சப்ளிமினல்னால் என்ன, அதை எப்படி நம்ம ஈர்ப்பு விதிக்கு யூஸ் பண்ண முடியும், அது சரியா தவறா, இல்லை அதை யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சப்ளிமினல்னால் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை தொடர்ந்து இந்த சீரியஸில் சப்ளிமினல் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், இல்லை அந்த ஆடியோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை அந்த ஆடியோவை யூஸ் பண்ணால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பெனிஃபிட் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிப்போம். இப்போது சப்ளிமினல்னால் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுடைய கான்ஷியஸ் இல்லாமல், அதாவது நீங்கள் போய் தேடாமல் கூட உங்கள் சப்கான்ஷியஸ்குள்ளே கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் இந்த சப்ளிமினல் அப்படின்றது. இதை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முன்னாடி இருந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்காக, இல்லை வந்து ஒருத்தரை வந்து ஒரு விஷயத்தை வாங்க வைக்கிறதுக்காக, நமக்கு தெரியாமையே ப்ரமோட் பண்ணி அதை நம்ம பழக்கத்தை கொண்டு வரதுக்காக நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கும் சரி, சில கெட்ட விஷயங்களுக்கும் சரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதை பற்றி நிறையா ரிசர்ச் போயிருக்கு. இதை பற்றி நிறையா பேர் வந்து தப்பான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறையா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வே ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூடாது, இந்த மாதிரி வே ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கு முன்னாடியே. இவ்வளோ மிக்சட் ஒப்பீனியன்ஸ் இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை ஏன் இவ்வளோ பேர் பேசணும், இது ஏன் வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனோட பார்ட்டாக இருக்கணும், எண்ணம் சார்ந்த விஷயங்கள் இது ஏன் இவ்வளோ முக்கியமாக பேசப்படுதுன்னு கேட்டால், நம்மளுடைய ஆள் மனதுக்குள்ளே ஒரு விஷயத்தை புகுத்துறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு செயலாக நம்ம பார்க்குறோம். நம்ம கிராட்டிடியூட் எழுதுறதா இருக்கலாம், இல்லை அஃபர்மேஷன் கேட்குறதா இருக்கலாம், இல்லை விசுவலைசேஷனாக இருக்கலாம், எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸஸாக இருந்தால் கூட எல்லாத்தோட ஒரே ஒரு பர்பஸ் நம்ம ஆள் மனதுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எடுக்கிறதும் தேவையான எண்ணங்களை புகுத்துறதுக்கு உண்டான ப்ராக்டிசஸ் தான். ஸோ அப்போது சப்ளிமினல் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நம்ம ஆள் மனதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை மாற்றிட முடியும். நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை உள்ள பதிய வைக்க முடியும், நமக்கு தேவையானபடி நம்ம கான்ஷியஸை மாற்றிக்க முடியும் அப்படின்ற சொல்கிறதுனால தான் தொடர்ந்து சப்ளிமினல் அப்படின்ற விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இப்போது நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 5 minutesல உங்கள் மணி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், இந்த ஆடியோ கேளுங்க, இல்லை இந்த விஷுவல்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்திருக்கும். கீழே கமெண்ட்ஸ் படித்தா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போனா இதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் உண்மை இருக்குது, ஆனால் இது ஏன் வந்து எல்லாரும் பயன்படுத்துறதில்ல அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து இந்த சீரியஸில் பார்க்க போகிறோம். நான் இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ளிமினல் பற்றி அவ்வளோவா பேசியிருக்க மாட்டேன். ஒரே ஒரு ஆடியோ மட்டும் ஸ்லீப் பற்றி நான் போட்டிருப்பேன், சப்ளிமினல் ஆடியோ போட்டிருப்பேன். மற்ற எந்த ஒரு விஷயமும் சரி நான் வந்து பைனல் பீட்ஸ் ஆட் பண்ணி அஃபர்மேஷன்ஸ் போட்டிருப்பேனே தவிர சப்ளிமினல் போட்டிருக்க மாட்டேன். என் கூட பர்சனலாக பேசினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் எப்போவுமே சப்ளிமினல் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அந்தளவுக்கு சப்ளிமினல் மேலே ஒரு பர்ஃபெக்ட் ஒப்பீனியன் கிடையாது. மேபி அதை நான் யூஸ் பண்ணதில்லை, அதனால் இருக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம உண்மையிலேயே நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ராக்டிஸையும் எதுக்காக நான் பண்ணணும், அதன் மூலமாக நம்ம எப்படி நம்ம கான்ஷியஸ் மாறுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடைசியாக ஒரு ஒப்பீனியன் அப்படின்னா, சப்ளிமினல் அப்படின்ற விஷயங்களுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க, என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது நமக்கு தெரியாது. அதனால் தெரியாத சோர்ஸஸில் சப்ளிமினல் கேட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம். அதில் வந்து அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அதுவே உங்களோட நம்பிக்கையாக உங்கள் வாழ்க்கையாக மாறும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்களை தெரியாமல் பயன்படுத்த வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி.